விஸ்வரூபம் படம் பிரச்சனை நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் அந்த படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். Silence! 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 பிச்சமணி எடுத்தாச்சுல. சுந்தர் உட்கார். சுந்தர் இருமா. சுந்தர் உட்காருமா. வேலை நடக்கணும்மா. வணக்கம். சைலன்ஸ். மைக் செட் இருக்கா இல்ல? சைலன்ஸ். ஓகே. ஏன்னா இப்ப நான் பிஏ சிஸ்டம் வச்சு பேசல, அதனால கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும். நன்றி. மைக் இருந்ததுன்னா எல்லாரும் கேட்கும். மைக் இல்லாம இந்த மைக்ல தான் பேசுறேன், அதனால கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும். இது இன்னும் கூட பெரிய இடத்துல வச்சிருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அசௌரியமா இருக்கு. முதல்ல அதுக்கான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய மனசு பெருசு, இருக்கிற இடம் சிறிது. இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட் எல்லாம் வாசல்ல நடந்தது. இது உள்ள நடக்குது. இதுதான் அத்தாரிட்டேட்டிவ் பிரஸ் மீட் அபவுட் விஸ்வரூபம். வேற விஷயங்கள்லாம் வெளியே பேசலாம். என் பொருள் என் சொத்தை பத்தி பேசுறது இங்கே ராஜ்கமல் உங்களுக்கு சொல்லும். அதை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து செல்வீர்கள். கடந்த சில மாதங்களாக வாரங்களாக ஏற்பட்டு வரும் குழப்பங்கள், எனக்கு விடப்பட்டு இருக்கும் மிரட்டல்கள், அறிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அமைதியாக நான் செய்யும் வேலை நியாயமான வியாபாரம் என்பதை தெரிந்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதன் சட்ட விவகாரங்களையும் அறிந்து கொண்டுதான் நான் இதை செய்திருக்கிறேன். இது புது வழி. என் சுயநலத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தனி வழி அல்ல. இது புது வழி. நாளை இது பொது வழி ஆகும். புதிய ஊடகங்களை பார்த்து மிரளுவது என்பது புதிதல்ல. இதுக்கு முன்னாடி சேட்டலைட் டிவி வந்தபோது இதே மாதிரி அமக்களங்கள் செய்தார்கள். அன்று வர்த்தகத்தில் டைரக்டாக நாங்கள் இறங்காததுனால பதட்டங்கள் இல்லை. இன்று வர்த்தகம் பேசுகிறது. அதன் பிரதிநிதியாக நான் நின்று கொண்டு இங்கே பேசுகிறேன். இந்த டிடிஎச் என்ற முறை பிசகானதல்ல. யாரையும் கீழே தள்ளிவிடாது. இந்த கேமராக்கள் இல்லாத போது முன்பெல்லாம் 16mm கேமரால நியூஸ் போயிட்டு இருந்தது. இப்ப அது டிஜிட்டல் கேமராவா மாறி இருக்கு. நீங்க எழுதும் பேனாக்களும் எல்லா பொருட்களுமே மாறிவிட்டன. ஊடகத்திற்கு ஏற்ப அவை மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த மாற்றத்தை, இந்த விஞ்ஞான மாற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நியாயமான வியாபாரம் செய்திருக்கிறேன். என்னுடைய எக்ஸிபிட்டர்ஸிற்கு, திரையரங்க உரிமையாளர்களுக்கு எந்த பாதகமும் வராமல் செய்யப்பட்டிருக்கும் இந்த வியாபாரத்தை தடுப்பதற்கு அதிகாரம் என்பது யாருக்கும் இல்லை. இந்த படத்தில் வரும் பாட்டை நான் சொல்லி காட்டினால் உங்களுக்கு புரியும். இசை வெளியாகிவிட்டது. யார் என்று புரிகிறதா? இவன் தீ என்று தெரிகிறதா? தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? யாருக்கும் அடிமை இல்லை. இவன் யாருக்கும் அரசன் இல்லை. இதுதான் நான் சொல்ல வரேன். பாட்டிலேயே அதை தான் சொல்லியிருக்கு. கொஞ்சம் டிராமாட்டிக்கா சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். நான் அதையே தான் நானும் சொல்ல வரேன். இது நேர்மையாக நடத்தப்படும் தொழில். இதற்கு மிரட்டல் விடுக்கும் கூடாது என்பது என்னுடைய எண்ணம், வேண்டுகோள், அறிக்கை. அப்படிலாம் சொன்னா குழப்பங்கள் வருது. என்னுடைய வியாபாரத்திற்கான அஸ்திவாரத்தை அமைத்துக் கொள்ளும் உரிமை எனக்கு இருக்கிறது. இங்கே என் மீது அறிக்கை விட்டவர்கள் பால் நான் விடுத்த நோட்டீஸ் இங்கே இருக்கிறது. இது இந்த அறிக்கை நோட்டீஸாக என்னுடைய வக்கீல் சதீஷ் பராசரன் அவர்கள் இந்த அசோசியேஷனில் பொறுப்பில் இருப்பவர்கள் பால் தொடுக்கப்பட்ட வக்கீல் நோட்டீஸ். வழக்கம் தொடரும் தேவைப்பட்டால். ஒரே ஒரு
இது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் சமதளத்தில் தங்கள் வாய்ப்புகளை தேடிக்கொள்ளும் ஒரு லெவல் பிளே கிரவுண்ட் என்று சொல்வார்களே, அதை ஏற்படுத்தி கொடுக்கும் காம்படிஷன் ஃபேராக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து அரசாங்கம் ஏற்படுத்திய சென்ட்ரல் பாடி இந்த இதுல ஆங்கிலத்தில் படிக்கிறேன், தமிழாக்கம் நீங்களே பண்ணீங்க, என்னுடைய தமிழாக்கம் தவறாக இருந்து விடக்கூடாது. The findings of the Honorable CCI are squarely applicable to the facts of the present case and fully binding on each of your notices, and in light of the above judgment of the CCI, the action taken by you in passing the resolution dated 2012 is in deliberate disregard of the law laid down by the statutory regulator. Please note that under the provisions of the Act, the penalties would not only visit the association and the persons associated therewith, but also persons involved in such abuse with the discretion to levy a penalty up to 10% of the average turnover for the last 3 preceding financial years upon such persons.